ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ஸ்டெப் மதரை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வெளியே வராங்க. டாக்டர் சொன்ன சில விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு தலையில் ஒரு டியூமர் இருக்காமல் அதை குணப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த டியூமர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதை எடுக்கும்போது உங்களோட உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அப்புறம் அந்த தாத்தாவை யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு வராங்க. அந்த தாத்தா பார்த்திங்கன்னா மாத்திரை போடாமல் சாப்பிட போகிறாரு. ஸோ அந்த அம்மா பயங்கரமாக திட்டுது. மாத்திரை போட்டுட்டு தானே சாப்பிட்ணும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை யார் அப்புறம் கேர் பண்ணி பார்த்துப்பா அப்படின்ட்டு மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குது. சரிம்மா, சரி, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ இவங்களும் அந்த சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிட போகிறாங்க. கை பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடுங்குது. ஏன்னா அந்த டியூமர்னால் இந்த மாதிரி ஆகும் போல். எனக்கு பசிக்கலை, நான் போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்களா, அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அப்படியே மயக்கமாக வந்துடுது. அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த தாத்தா கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுது. ஆனால் இவருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால் வேகமாக வந்துட்டுருக்காரு. அங்கே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தா தலையில் பார்த்திங்கன்னா டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. வேகமாக கத்துறாரு, இங்கே வா, ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு. ஐயோ, நான் உங்ககிட்ட மறைக்கணும்லாம் கிடையாதுங்க, இதை ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹீரோக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன், அவங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் அவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த டாக்டர்னாலையும் இந்த டியூமரை ரிமூவ் பண்ண முடியாதான், ஸோ அதனால் விட்டுருங்க அப்படின்னு. இருந்தாலும் இவர் எப்படி விடுவார். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வாண்டுமே அங்கே தான் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அப்போ தாத்தா பாருங்கள், நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உள்ளே போயிடுறான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோ வரான். அந்த வாண்டு உள்ளே விளையாட போயிடுது. ஆமாம், என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டில் வச்சு பார்த்துட்ருக்கான். இது யாரோட ரிப்போர்ட்டு அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான், அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. அவனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு பார்க்குறான். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு லேடியோடது மாதிரி தான் இருக்குது, உண்மையை சொல்லுங்கள் யாரோடது, அது உன்னோட ஆன்ட்டியோட ரிப்போர்ட் தான் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது நீங்கள் இங்கே குக் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே அவங்க தான், எங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே குக்கெல்லாம் பண்ணி கொடுக்கலல்ல அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படிலாம் இல்லைப்பா, நீ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு. இல்லை, என்னால் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் பார்த்திங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கிட்டு போயிடுறான். ஸோ இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரா. அந்த வாண்டு சொல்லுது, அப்பா தாத்தா இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு. இவனும் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறான். மறுநாள் காலையில் ஹீரோயினை மற்ற டாக்டர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அந்த தாத்தா கால் பண்ணி கூப்பிட்றாரு. இவளும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் கேட்கும்போது அவர் அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க. இவளும் செக் பண்ணுறா. ஐயோ, இது என்ன ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் ஹீரோட்ட கேட்டிங்களா? ஹீரோட்ட சொன்னம்மா, ஆனால் அவன் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹீரோட பிளேஸில் வச்சுட்டு அவள் வாட்டில் வேலையை பார்க்க போயிட்டா. அந்த சைடை நம்ம ஜெங்கையும் அப்புறம் வைட்டியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு டிங்கும் இன்னொரு டாக்டரும் வந்துட்டுருக்காங்க. பாரா, இவங்க கப்புள்ஸாக மாறிட்டாங்களோ அப்படின்னு டக்குன்னு டைரக்டர், அதாவது வாய்ஸ் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவன் பார்த்திங்கன்னா பயந்தே போயிடுறான். டே, ஏன்டா அப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படின்ட்டு. இவங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்களா. ஸோ இவனுங்க பயமுறுத்துனதில் இவன் பார்த்திங்கன்னா வைட்டி மேலே சாப்பாடெல்லாம் கொட்டியிருப்பான் போல், அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே வாய்ஸ் பிரசிடெண்ட் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே என்னை சும்மா பயமுறுத்தாதீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அதை க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வைட்டியுமே சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு. ஏய், நீமா என்னை பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ இவனுக்கா அள்ளு விட்டுருது. அப்படியே எந்திரிச்சு வணக்கத்தெல்லாம் போட்டுட்ருக்கான். அவர் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இவனுக்கு தான் கொஞ்சம் பீதியாக இருக்குது. இதுக்கப்புறம் நைட்டு போல் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்போ தான் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா.
ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ரிப்போர்ட்ட தான் செக் பண்ணிட்டு இருக்கான். "நீ தானே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ தானே இங்க வச்சுட்டு போனது?" அப்படின்னு. இவளும், "ஆமா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "என்னால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது." அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா 2 பேத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டு வந்துட்டுருக்கா. அந்த அம்மா சொல்றாங்க, "உனக்கு தாம்மா நாங்க ரொம்பவே கஷ்டத்த குடுத்துட்ருக்கோம். ஐயோ! இந்த மாரிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து உங்க 2 பேத்தையும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸா தான் பார்க்குறேன்." அப்படின்னு அவங்கள ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அவருமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல டியூமர் இருக்கு. ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ஹீரோட்ட கேட்டு பார்க்கலாம்ல. அவன் இதை அசால்ட்டாக பண்ணுவான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. அதை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொடையெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "உங்களோட ஆன்ட்டிக்கு நீங்களே ஆப்ரேஷன் பண்ணிடுங்க." அப்படின்னு. "நீ என்னதான் எனக்கு பணிவிடை பண்ணாலும் என்னால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது." அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அந்த இடத்துலையும் வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா, "ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு தெரியும் உங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ என்கிட்ட வந்து இதை பேசிகிட்டு இருக்காத. நீ புரிஞ்சுக்கோ, என்னால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது." அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அண்ணாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் ஹீரோ இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஸோ அவருமே அந்த விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. அதாவது எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அம்மாவோட போயிட்டான். ஆனால் அவங்களும் ரொம்ப பிஸியாக இருந்தனா இவனை சுத்தமாக கண்டுக்கிறதுக்கு நேரமே இல்லை. இவன் எப்போவுமே தனியாகவே தான் இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு ஹீரோ வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க அப்பாவை தேடி போகிறேன்ட்டு ஓடி போயிட்டான். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அவனை பிடிச்சாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திரும்பவும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்லாம் வந்து கேட்டாங்க. ஆனால் அவர் அதுக்கு ஓகே சொல்லல. ஸோ அதுதான் ஹீரோவுக்கு பயங்கர கோவம் அப்படின்னு. "சரி, நீங்கள் ஏதாவது அவன்கிட்ட பேசி பாருங்க." அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வர. இவன் வந்து கொக்கோ கோலாலாம் குடிச்சிட்டு இருக்கானா, இது அவங்க அண்ணா பார்க்குறாங்க. "இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டியே, நீ ஓகேவா தானே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு என்ன வர சொன்ன?" "இல்லைடா, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. உனக்கே நல்லா தெரியும். அந்த ஆன்ட்டிக்கு அந்த சர்ஜரியை பண்ணி விடுவேன்." அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குறான், "என்ன ஹீரோயின் உங்ககிட்ட வந்து பேசினாளா?" அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "நீ அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் நீ ஆப்ரேஷன் பண்ணுவியா? என்னால் முடியாது. அப்போ என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்கிற? ஏன்னா நீ ஹீரோடா, உன்னால் முடியும்டா." அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவங்க அப்பா கேட்குறாங்க, "என்னம்மா ஆச்சு? என் பையன் வரேன்னு சொன்னானா?" அப்படின்னு. இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அந்த ஆன்ட்டி வந்து கூப்பிட்றாங்க, "இங்கே வாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்." அப்படின்ட்டு. இவனும் சொல்லிட்டு இருக்கா, "கண்டிப்பாக ஹீரோ வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவான், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க." "இல்லைம்மா, அவனை நீ ரொம்பவே வந்துட்டு வலுக்கட்டாயம்லாம் படுத்தாத. அவனே ரொம்ப பிஸியில் இருப்பான். எனக்கு வந்துட்டு இதுதான் விதினா நான் போய் சேர்ந்துக்கிறேன். ஆனால் நீ வந்து ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் மட்டும் கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்துக்க." அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு தான் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி, அந்த அண்ணாக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு கால் பண்ணுறா. அவரும் சொல்லிட்டு இருக்காங்க, "நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா, ஆனால் அவன் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. அவன் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன்." அப்படின்னு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவனும் சொல்லிட்டு இருக்கான், "என்ன வேணும்? என்ன பேசணும்? அந்த ஆன்ட்டியை பற்றி தானே பேச போகிற?" அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்கள நீ இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க, இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்க, ஏன் இவ்வளோ மெனக்கடுற அப்படின்னு. எதுக்கு உங்கள் அப்பாவை இந்த அளவுக்கு நீ வெறுக்கிற? அப்படி என்னதான் பிரச்சனை? இவனும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கான். "எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. ஒரு நாள் நைட்டு எங்கள் அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஸோ வீட்டை விட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். எங்கள் அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்." அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. நான் தொலைஞ்சிட்டேன். எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை தேடி பிடிச்சாங்க. பையன் ரொம்பவே அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறான் போல் அப்படின்னு தான் திரும்பவும் போயிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் அழுதாங்க. நான் பார்த்துருக்கேன். 6 மாதம்தான் டிவோர்ஸ் ஆகி எங்கள் அப்பா வந்துட்டு அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டாங்க.
அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து என் கண்ணு முன்னாடியே ஃபஸ்ட் டைமாக அழுதாங்க. இதுக்கப்புறம் உங்கள் அப்பா நம்மக்கிட்ட வரமாட்டாங்கப்பா அப்படின்னு கதறி கதறி அழுதாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் வந்துட்டுருக்கு எங்கள் அப்பாவை பார்க்கும்போது அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கும் புரியுது, என்னை மன்னிச்சிருங்க. ஆனாலும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆச்சு. திரும்பவும் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னு திரும்பவும் நீங்கள் தான் சொன்னீங்க. உங்கள் அப்பாவோட சிச்சுவேஷன் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போதைக்கு உங்கள் அப்பாவுக்குன்னு யாருமே கிடையாது உங்களை விட்டா. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி இந்த விஷயத்துக்குள்ளே நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் கொலீக்ஸ்னு தான் சொன்னேன். பட் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்களும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் மனுஷன்தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட நான் உங்களுக்கு போய்ட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தான் ரொம்பவே டேஞ்சராக போய் முடியும். ஸோ அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, நானும் மனுஷன், நான் ஒன்றும் மிஷின் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதே தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கும்போது அந்த அங்கிள்கிட்டருந்து கால் வருது. என்னோடய ஒய்ஃப் இப்போ நல்லா இல்லை, நீ பாரு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அந்த டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும், நாளைக்கு ஆப்ரேஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணு அப்படின்னு ஹீரோன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நேராக இவ படித்த காலேஜுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமா அந்த சைடு வரவே இல்லையம்மா அப்படின்னு. சார் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறீங்களா? ஹீரோவோட அம்மா லெக்சர்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த வீடியோஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு. இருக்குமேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேசட்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அந்த வாண்டுமே பக்கத்தில் இருக்குது, கேட்குது. அப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவனும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்திருக்கா. இவனும் உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுக்க போயிட்டுருக்கான். அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுது, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் எடுத்து அந்த வாண்டுகிட்ட கொடுக்குறா, இதை போய்ட்டு ப்ளே பண்ண அப்படின்னு. ஹீரோ கேட்குறான், என்னது அப்படின்னு. இது உங்கள் அம்மாவோட வீடியோ தான், ஸோ இதை பாரு, இதை பார்த்தா என் மனசு மாறிடுமா, நான் ஆப்ரேஷன் பண்ணிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இங்கேருந்து போகிறேன், உன்னோட மனசு மாறிச்சு அப்படின்னா நீ ரிட்டன் வா அப்படின்ட்டு அவள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசின அந்த லெக்சரை தான் போட்டு பார்த்துட்ருக்கு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கைனகாலஜிஸ்ட் போல். ஸோ அந்த அம்மாவும் பயங்கரமாக ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க நம்மளுக்கு எதிரி எனிமீஸாக இருந்தால் கூட நம்ம அவங்களுக்கு ட்ரீட் தான் பண்ணுமே தவிர இவங்க என்னோட எனிமி, இவங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது நம்ம டாக்டராக இருக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஸோ நம்மளோட பொறுப்பு என்ன, பேஷண்ட் எல்லாத்தையுமே காப்பாற்றணும். நம்ம கண்ணு முன்னாடி அவங்க பேஷண்ட் தான், அவங்க நம்மளுக்கு நண்பனோ இல்லை எதிரியோ அந்த மாதிரி கண்ணோட்டத்துலலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட மனசு மாறுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.